Taste the Daily. மக்கா வணக்கம்டே. ஐயா ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுத்து எப்படியாச்சும் ஒரு 40 சீட்டை வாங்கணும்னு காங்கிரஸ் கட்சி பிளான் பண்ணியிருக்கான். அதுக்காக அவங்க தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை சமாளிக்க ஐயா ஸ்டாலின் விசிகாவை எதுவும் தூண்டி விட்டுருக்கிறாரா என்னன்னு தெரியல. காங்கிரஸ் கட்சிக்கு மாவட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆமணி பஸ்ஸில் ஏற்றுற அளவுக்கு தான் ஆளே இருக்கும். அவங்களுக்கு அதிக சீட்டு கொடுத்தா எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை அட்டாக் பண்ணி சில சிறுத்தைகள் சீறியிருக்காங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற யாருமே முழு மனசோட இல்லை, மாறி மாறி திட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் கொள்கை கூட்டணிங்கிறாங்க. என்னமோ சரி மக்களே, போய் குறுஞ்செய்தியை பார்த்துட்டு வாங்க, விரிவான செய்திகளை சொல்கிறேன். கோவை கூட்டுப்பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் பாதிக்கப்பட்ட கல்லூரி மாணவியோட கண்ணியத்தை திமுக ஆதரவாளர்கள் செதைச்சிட்டு இருக்காங்கப்பா. அந்த பெண்ணை தப்பா சித்தரிச்சு பேசி திமுக கவர்மெண்ட்டை காப்பாற்ற துடிக்கிறாங்க. இந்த கேடுகட்ட செயல்களுக்கெல்லாம் மக்கள் கட்டாயம் பாடம் புகட்டுவாங்க. ஓசூர் பக்கம் இருக்கிற விடியல் விடுதியில பெண்களை ஆபாசமா படம் பிடிச்சதா சொல்லி ஆயிரக்கணக்கான பெண் தொழிலாளர்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபெயிலியர் மாடல் ஆட்சியில பெண்களுக்கு எங்கேயுமே பாதுகாப்பு இல்லை. பெரம்பலூர் பக்கம் போலி டாக்டர் ஒருத்தர் சிக்கியிருக்காரியா. ஏழை மக்களுக்கு நல்ல சிகிச்சை கிடைக்கணும்னு அதிமுக ஆட்சியில அம்மா மினி கிளினிக்கை கொண்டு வந்தாங்க. அதை ஐயா ஸ்டாலின் எப்போ மூடினாரோ அப்பவே தமிழ்நாட்டில் இந்த போலி டாக்டர்கள் தொல்ல ஆரம்பிச்சிருச்சு. மக்கா குறுஞ்செய்திகளை பார்த்துட்டோம், வாங்க விரிவான செய்திகளையும் பார்த்துடுவோம். மக்கா, ஓசூர் பக்கம் விடியல் விடுதின்னு பெண் தொழிலாளர்கள் தங்குற விடுதி ஒன்று இருக்கு. அந்த விடுதியில் பாத்ரூம்குள்ள கேமரா வச்சு பெண்களை படம் பிடிச்சிருக்கிறாங்க. இதை கண்டுபிடிச்ச பெண் தொழிலாளர்கள் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை பண்ணியிருக்கிறாங்க. விடியல் விடியல்னு விளம்பரம் பண்ணி எப்ப ஐயா ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாரோ அப்போ இருந்தே இங்க எதுவுமே விடியல. கோயம்புத்தூர் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை விவகாரத்தோட வேதனை தீர்றதுக்குள்ள இப்ப அடுத்த ஒரு பெரிய துயரம் வெளிவந்திருக்கு. ஓசூர் பக்கம் இருக்கிற தனியார் கம்பெனியில பல்லாயிரக்கணக்கான பெண் தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க. இவங்க தங்குறதுக்கு விடியல் விடுதின்னு ஒரு விடுதி கட்டப்பட்டிருக்கு. அந்த விடுதியில இருக்கிற குளியலறைக்குள்ள கேமரா இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பெண்கள் ராத்திரி முழுக்க சாலை மறியல் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. விடியல் பயணம் திட்டம் மூலமா பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு போறாங்க, பொருளாதாரம் வளர்ந்துருச்சுன்னு கதை சொன்னாரே ஐயா ஸ்டாலின். இந்த விடியல் விடுதியில நடந்த கொடுமைக்கு என்ன பதில் சொல்ல போறாரு? பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குறிப்பா பணிக்கு செல்லக்கூடிய இடத்துல நடக்கிற பாலியல் குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. பெண்கள் அதிக அளவில் பணி செய்யும் மாநிலங்கள் பட்டியல்ல தமிழ்நாடு மெல்ல மெல்ல பின்தங்கிட்டே இருக்கு. பேருந்தில் டிக்கெட் இலவசம்னு சொன்னா மட்டும் போதாது, அது மட்டுமே பெண்களை வேலை வாய்ப்புகளை நோக்கி இழுக்காது. பாதுகாப்பு முக்கியம். அந்த வகையில் இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் ஃபெயிலியர் கவர்மெண்ட்டாக தான் இருக்கு. அட நான் சொல்லலைங்க, மக்கள் சொல்றாங்க. மக்கா, கோவை மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் இந்த திமுக கும்பல் பதறி போய் கிடக்கு. கூட்டு பாலியல் வன்கொடுமையால பாதிக்கப்பட்ட இளம்பெண்ணையே குற்றவாளி மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. காவல்துறை சொன்ன தகவல்களில் பல சந்தேகங்களை மக்கள் கேட்குறாங்க. மொத்தத்தில் அப்பா ஸ்டாலின் பில்டப் பண்ணாங்கல்ல, அந்த பில்டப்பு பஞ்சர் ஆகிட்டு. மக்கா, திமுகவுக்கு ஆதரவா பேசுற பல ஊடக உடன்பிறப்புகள் கோவை கூட்டு பாலியல் வன்கொடுமை பாதிக்கப்பட்ட பெண்ணை இழிவுபடுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண் ஏன் அந்த நேரத்தில் அங்க போனாரு அப்படின்னு ஆரம்பிச்சு பல அவதூறுகளை பரப்புறாங்க. எல்லாம் எதுக்கு? இந்த திறமை இல்லாத கவர்மெண்ட்டை காப்பாற்றதான். முதல்ல மகளிர் ஆணையம் மாதிரியான அமைப்புகள் இப்படி திமுகவுக்காக அந்த பெண்ணை இழிவுபடுத்தி பேசுகிற ஊடக உடன்பிறப்புகளை பிடிச்சி உள்ள போடணும். அடுத்து காவல்துறை சொன்ன தகவல் படி சம்பவ இடத்துல இருந்து காவல்துறைக்கு 11:20க்கு போன் வந்திருக்கு. 11:35க்கு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு போயிருக்கிறாங்க. சுமார் 100 போலீஸ்காரங்க தேடி இருக்கிறாங்க. ஆனாலும் அந்த மாணவியை கண்டுபிடிக்க முடியல. காலையில் 4 மணிக்கு அந்த மாணவி அவங்களாவே வந்து சேர்ந்துருக்கிறாங்க. இது காவல்துறையில் சொல்லி இருக்கக்கூடிய தகவல். அது எப்படின்னு புரியல.
100 பேர் சேர்ந்து தேடும் போது அதுவும் 4 மணி நேரம் தேடினதா சொல்றாங்க. பக்கத்திலேயே இருக்கிற அந்த இடத்தை எப்படி கண்டுபிடிக்க முடியாம போனது? இவங்க உள்ளபடியே முறையா தேடினாங்களாங்கிற சந்தேகம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கு. வழக்கம் போல தங்கள் மீது எந்த தவறும் இல்லைன்னு காட்டிக்க காவல்துறை இப்படி சொல்றாங்களா அப்படின்னு நாம கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. ஏது எப்படியோ அடுத்தடுத்து நடக்கிற பாலியல் குற்றங்களால மக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க. திமுக கவர்மெண்ட் நில குழஞ்சி இருக்கு. அப்பா அப்பான்னு பில்டப் பண்ணதெல்லாம் பஞ்சர் ஆகி போச்சு. மக்கள் இதுவா அப்பா ஆச்சு, தப்பான ஆச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இந்த கட்சியில் இருக்கணுமா? சொல்லவே வெக்கமா இருக்குன்னு ஒரு திமுக நிர்வாகி ஒருத்தர் அமைச்சர் முன்னாடியே புலம்பிருக்கிறார். பாவம், அவருக்கு தெரியல, அமைச்சர்களே அந்த நிலைமையில தான் இருக்கிறாங்க. திமுகவுக்குள்ள அடுத்தடுத்து கோஷ்டி பூசல் வெடிச்சுட்டே இருக்கியா? தேர்தல் நெருங்க நெருங்க உடன்பிறப்புகள் வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அமைச்சர் நேரு அமலாக்கத்துறை கிட்ட சிக்கிக்கிட்டு வேதனையில இருக்கும்போது அவர்கிட்ட தன்னோட வேதனையை கொட்டி தீர்க்கிறாரே, இவர் தான் திருச்சி மத்திய மாவட்ட திமுக செயலாளர் க வைரமணி. கட்சியில இவரை யாரும் மதிக்கலையா, கூட்டத்துக்கு கூட கூப்பிடலையா, கூப்பிட்டாலும் போட்டோ போடுறது இல்லையா. வெக்கமா இருக்கு. எத்தனை தடவை தான் அமைச்சர்கிட்ட சொல்றது? பேசாம கட்சியை விட்டு போயிடலாம்னு இருக்கேன்னு புலம்புதாரு. அமைச்சர்கிட்ட நிர்வாகிகள் புலம்புறாங்க. அமைச்சர் யாருக்கிட்ட போய் புலம்புவாரு? அவரோட பிறந்த நாளுக்காக வச்ச பேனர்களை அங்க இருக்கிற இன்னொரு அமைச்சரோட உத்தரவின் பேர்ல தூக்கிட்டாங்கன்னு தகவல் வருது. அமைச்சர்களுக்குள்ளேயே அடிபிடி சண்டை நடக்கையில நிர்வாகிகள் புலம்புறதை அவங்க எப்படி கேட்பாங்க? திமுகவுக்குள்ள இந்த மாதிரி பல சிக்கல்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. வெளியில பலமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள எல்லாம் வீக்கா இருக்கு. அதான் ஐயா ஸ்டாலின் நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுறதையே பிரச்சாரம் மாதிரி விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறார். வர தேர்தலில் திமுக ஜெயிக்குமா தோக்குமான்னு ஊடகங்களுக்கு வேணா சந்தேகமா இருக்கலாம். மக்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் சந்தேகமே இல்லை. திமுக தோக்கத்தான் போதுன்னு உடன்பிறப்புகள் 200% நம்புறாங்க. அதான் அமைச்சர்கள் முன்னாடியே இப்படி கொதிக்கிறாங்க. மக்கா, தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்டு சென்னையில் பேனர் ஒன்று வச்சிருக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழ்நாடு இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமா இருக்கா இல்லையா? நீங்க பதில சொல்லுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சி இதோட முடிஞ்சது. நாளைக்கு மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.